தொடரும். லாலட்டனுடைய கம்பேக் மூவி அப்படின்னே சொல்லலாம். ஸோ சிம்பிளாக இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இந்த படத்தில் மோகன்லால் வந்து சண்முகம் அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருப்பாரு, டாக்ஸி டிரைவராக நடிச்சிருப்பாரு. அவருக்கு ஒரு பிளாக் அம்பாசிடர் இருக்கும். ஸோ இவருக்கு அந்த பிளாக் அம்பாசிடர் மேலே ஒரு அதீத அன்பு இருக்கும், அதீத பாசம் இருக்கும். ஸோ அந்த காரு காணாமல் போயிடும். ஸோ அந்த காணாமல் போன காரை சுற்றி நடக்கிற மிஸ்டீரியஸ் என்னென்ன, அதை தேடும்போது என்னென்னலாம் நடக்குது, அதுக்கப்புறம் என்னென்ன மிஸ்ட்ரியெல்லாம் ரிவீல் ஆகுது அப்படிங்கிறதா அந்த படம். இந்த படத்தில் மோகன்லாலுடைய பெர்ஃபார்மன்ஸ் இருக்கே, பிரித்து மேய்ஞ்சிருப்பார். அதுவும் அந்த அவருடைய அந்த சிக்னேச்சர் ஸ்டெப்லாம் பண்ணியிருப்பார். அதாவது அந்த செவுத்து மேலே அப்படி ஜம்ப் பண்ணுறது, அதுக்கு ஒரு பிஜிஎம்லாம் வந்துருக்கும், டானான்ட்டு அவ்வளோ கூஸ்பம்ஸாக இருக்கும். இந்த படத்தோட பிஜிஎம்லாம் கேட்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். மெயினான விஷயம் இந்த படத்தோட வில்லன். ஸோ இந்த படத்தோட வில்லனுடைய பெர்ஃபார்மன்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நேரில் போய் அந்த ஆளை தூக்கி போட்டு மிதிக்கணும், அந்த ஆளை அடிக்கணும் அப்படின்னு தோணும். ஸோ அவ்வளோ பீக் வில்லனிசம் காட்டியிருப்பாங்க. ஒரு ப்ராப்பரான மூவியில் வில்லனை நம்ம எந்த அளவுக்கு பவராக காட்டுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு இங்கே ஹீரோக்கு எலிவேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்க முடியும். ஸோ இந்த படத்தில் அவ்வளோ பவர்ஃபுல்லாக ஒரு வில்லனை காட்டியிருப்பாங்க. அந்த வில்லனை எப்படிரா மோகன்லால் சமாளிக்க போகிறாரு அப்படின்ட்டு ஒவ்வொரு நிமிஷமும் திக்குன்னு கொண்டு போயிருப்பாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த படம். இந்த படத்தை யாராவது மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க. 2025 ரிலீஸ் ஆன மலையாள மூவிலே ஒன் ஆஃப் த பெஸ்ட் அப்படின்னே சொல்லலாம். இந்த படம் எந்த ஓடிடியில் இருக்குன்னு டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் மூவி ரெக்கமெண்டேஷன் நம்மளை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க.